A function f is mapping from 1, 6 to r is defined as follows. F of x equal to 1 plus x, 1 less than or equal to x less than 2. 2x minus 1, 2 less than or equal to x less than 4. 3x square minus 10, 4 less than or equal to x less than 6. Find the value of f of 5, f of 3, f of 1, f of 2 minus f of 4, 2 into f of 5 minus 3 into f of 1. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஃபங்க்ஷன் எப்பப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்ற இன்டர்வல்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 5 சப்டிவிஷன் கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் 1 + x எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1 less than or equal to x less than 2ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது நம்ம எப்பப்போ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 less than or equal to, இப்போ 1 எடுத்துக்கலாம், அடுத்து 1 மட்டும்தான் இருக்கும், less than 2, அப்போ 2 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அடுத்தது 2x minus 1, இந்த ஃபங்க்ஷனை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸனோட வேல்யூ 2 less than or equal to x less than 4, அப்போ 2 and 3 இது வந்தால் 2 and 3, எக்ஸனோட வேல்யூ 2 and 3 இருந்தால் we can use this function. அடுத்து 3x square minus 10, இதை எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 4 less than or equal to x less than 5, அப்போ 4 இன்க்ளூட் பண்ணிக்கலாம் 5. ஸோ இந்த வேல்யூஸ் இருந்தால் மட்டும், எக்ஸனோட வேல்யூஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பாருங்கள், f of 5, அப்போ இங்கே எக்ஸனோட வேல்யூ 5 இருக்குது. அப்போ என்ன ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் 5 இருக்குது, இதுக்கு நேராக என்ன ஃபங்க்ஷன்னா 3x square minus 10. அப்போ f of 5க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறது 3x square minus 10. ஸோ f of 5 தானே கேட்டிருக்காங்க, அப்போ எக்ஸுக்கு பதிலாக 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3x ஸ்கொயர்னா 3 into x ஸ்கொயர், அப்போ 3 into xக்கு பதிலாக 5, மேலே இருக்க ஹோல் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கலாம், minus 10. ஸோ which is equal to 3 into 5 ஸ்கொயர், 5 5s are 25 minus 10. இங்கே மல்டிப்ளை பண்ண பிறகு தான் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 3 into 25 மல்டிப்ளை பண்ணால் 75 minus 10. 75ல் 10 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா f of 5னுடைய வேல்யூ நமக்கு பார்த்திங்கன்னா 65 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் அவ்வளோதான். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், f of 3, அப்போ இங்கே எக்ஸனோட வேல்யூ 3 பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எங்கே நமக்கு எக்ஸனோட வேல்யூஸ் 3 இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, அப்போ இதுக்கு நேராக என்ன ஃபங்க்ஷன் இருக்குது 2x minus 1, அப்போ இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டாங்கன்னா f of 3 ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2x minus 1. ஸோ அப்போ f of 3 equal to 2xனா 2 into x, அப்போ 2 into 3 minus 1. மல்டிப்ளை பண்ணோம்னா 2 3s are 6, 6 minus 1 பார்த்திங்கன்னா நமக்கு 5 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் முடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்க f of 1, அப்போ எக்ஸனோட வேல்யூ 1. ஸோ எக்ஸனோட வேல்யூ 1 இருந்தால் என்ன ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம்னா 1 plus x. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கேட்குறாங்கன்னா f of 1 ஃபைண்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எடுத்துக்க போகிற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 1 plus x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 1 ப்ளஸ் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுக்கலாம். இப்போ 1 + 1 அப்படின்னா நமக்கு 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் அவ்வளோதான். அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள், f of 2 minus f of 4 கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் தனித்தனியாக ஃபைண்ட் பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு f of 2 நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ f of 2 ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே எக்ஸனோட வேல்யூ நமக்கு 2. அப்போ எக்ஸனோட வேல்யூ 2வாக இருந்தது அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா 2x minus 1. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ f of x equal to 2x minus 1. ஸோ f of 2 equal to 2xனா 2 into x, எக்ஸுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 2s are 4, 4 minus 1. ஸோ f of 2னோட வேல்யூ நமக்கு பார்த்திங்கன்னா 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, f of 2 ஃபைண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது f of 4 ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இங்கே எக்ஸனோட வேல்யூ நமக்கு 4. ஸோ என்ன ஃபங்க்ஷன் ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ f of 4 கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 4க்கான ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்கள். ஸோ 4 பார்த்திங்கன்னா இங்கே இருக்குங்களா, அப்போ இதுக்கு நேராக என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க 3x square minus 10. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக 3x square minus 10. ஸோ இப்போ f of 4 equal to 3 into 4 square minus 10. ஸோ 3 into 4 squareனா 4 4s are 60 minus 10. இங்கே மல்டிப்ளை பண்ண பிறகு தான் நம்ம சப்ராக்ட். ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா
3 into 16 மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 48 மைனஸ் 10 கிடைக்கும். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் 4நோட வேல்யூ உங்களுக்கு 38 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் என்ன பண்ண சொன்னாங்கன்னா மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 2 மைனஸ் எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2 பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு ஃபைண்ட் பண்ணோம். எஃப் ஆஃப் 4 பார்த்தீங்கன்னா 38. அப்போ 3 மைனஸ் 38. ஸோ ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்தால் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். ஸோ தேர்ஃபோர் நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் 35 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃபிஃப்த்து சப்டிவிஷன் பாருங்கள். 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 5 மைனஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 1 இதை ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 2 எஃப் ஆஃப் 5னா 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 5. ஸோ ஆல்ரெடி இந்த எஃப் ஆஃப் 5வை நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் ஃபைண்ட் பண்ணியிருப்போம். இந்த எஃப் ஆஃப் 1 பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷனில் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ டேரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 5னுடைய ஆன்சர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 65. அதை அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. மைனஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 1. எஃப் ஆஃப் 1 ஆன்சர் பார்த்தீங்கன்னா இங்கே 2ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். அதையும் அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இங்கேயும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்ம சப்ராக்ட் பண்ணும். ஸோ 65 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 130 மைனஸ் 3 2s are 6. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 124 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தேர்ஃபோர் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 5 மைனஸ் 3 இன்ட்டு எஃப் ஆஃப் 1 இதனுடைய ஆன்சர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 124. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.